ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கோதாஷ்னி கேக் லவ்வர்ஸ்லேருந்து. நாங்கள் இன்றைக்கி முட்டை கேக் எப்படி செய்ய போகிறோன்னு பார்ப்போம். இன்றைக்கி எனக்கு ஆர்டர் ரெண்டபடியாக நான் 10 கிலோ கேக் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் 500 கிராம் மாஜரின் எடுத்து நான் மாஜரின் வந்து டூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அஷ்டா மாதிரி நல்ல டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து 8 முட்டை எடுத்தேன், பெரிய முட்டை. நீங்கள் வந்து சின்ன முட்டையண்டா 10 முட்டை எடுக்கலாம். சின்ன முட்டையண்டா 10, பெரிய முட்டையண்டா 8. இந்த 500 கிராம் அதை நல்லா அரைத்து அதோடு சேர்த்து பேக்கிங் பவுடர் 4 டீஸ்பூன், சால்ட்டு கொஞ்சம், 500 கிராம் சீனி, வனிலா எசன்ஸ் அது வந்து 2 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ். இந்த பேக்கிங் பவுடர் வந்து நான் மோத்தா இந்த பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நான் முதல்ல வந்து நாங்கள் மாயிரனை பீட் பண்ணணும். 2 நிமிஷம் பீட் பண்ணின பிறகு நிற்பாட்டிட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி பீட் பண்ணணும். இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடணும் மாஜரினை. அப்போ தான் நல்ல ஸ்மூத்தாக மாயிரன் வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சீனியை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதையும் 2 மினிட்ஸ் விட்டுட்டு இடையிடையில் மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண அப்புறம் நல்ல ஒயிட் கலரில் மாயிரன் சீனியும் சேர்ந்த மிக்சிங் இருக்கும். இதில் காட்டுறேன் பாருங்கள், நல்ல ஒயிட் கலரில் இருக்குது. இதுக்கு பிறகு நாங்கள் வந்து முட்டையை ஒவ்வொன்றாக சேர்க்கணும். 2 டேமேஜான முட்டையும் இருக்குது தானே, அதனால் முட்டையை ஒவ்வொன்றாக சேர்க்கணும். ஒவ்வொன்றாக சேர்க்கும் போதும் இடையிடையே மிக்ஸ் பண்ணி விடணும் கேக் பெட்டரை. மீடியம் ஸ்வீட்டில் விட்டுட்டு நாங்கள் பீட் பண்ணணும். இடையிடையே எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும். பிறகு வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். வெனிலா எசன்ஸ் சேர்த்த பிறகு தான் நாங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அது லோ ஸ்பீடில் வச்சு தான் மாவை நாங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ட்ரேயில் கேக் பேட்டரை போட்டு பேக் பண்ணினா கேக் ரெடி. சாஃப்டான கேக் ரெடி. பாருங்க, பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது. ரெண்டு கிலோ கேக்குன்றபடியே நான் 2 ட்ரேயில் போட்டு பேக் பண்ணினேன். Thank you so much.